ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, அவங்களோட பர்த்டே இன்றைக்கி தான். நம்ம நைட்டே வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இன்னுமே தெரியாது. நம்ம வந்து எப்போயுமே அம்மாவோட வெட்டிங் டே, அம்மா நைனா வெட்டிங் டேக்கு வந்துட்டு முதியோர் இல்லத்தில் போய் எப்போயுமே சாப்பாடு கொடுப்போம். நம்ம வந்துட்டு நேற்று நான் கொடுக்கல, ஏன்னா இன்றைக்கி அவங்க பர்த்டே இல்லை, இன்றைக்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் நேற்றும் கொடுத்துருக்கலாம் இன்றைக்கும் கொடுத்துருக்கலாம்லன்னு. ஆனால் நமக்கு வந்துட்டு போதிய வசதிகள் ஏற்பாடுகள் இல்லாதனால வந்துட்டு நம்ம ஒன் டே மட்டும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நேற்று ஈவினிங் போயிட்டு அவங்கக்கிட்டே நான் சொல்லிட்டு வந்தேன், இது மாதிரி நாளைக்கு நைட்டு நான் வந்து மத்தியானம் சாப்பாடு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சாப்பாடு வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க, ஸோ வந்துட்டு நீங்கள் நைட்டு டின்னர் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைசா பே பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இன்னுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் வந்து கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. கோயிலுக்கு போயா, நேத்தானே போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஆமாம் அம்மா, கோயிலுக்கு போய் நான் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போயே அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உடனே பார்ப்பாங்க, நீ கோயிலுக்கு இப்படி கிளம்ப மாட்டியே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் வந்து கால் அட்டன் பண்ணலை. அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணோம் இல்லையா, நைட்டு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம் அதே மாதிரியே வந்துட்டு அங்கே போயிட்டு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் கால் அட்டன் பண்ணலை. சாயந்தரம் பேசினதான், அதாவது 4-5 மணிக்கிட்டே என்னமோ பேசினேன். அதுக்கப்புறம் பேசவே இல்லை, கை சுமையாக ஒழியுதுப்பா. 4-5 மணிக்கு பேசினேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் பேசவே இல்லை. அவங்களும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் அட்டன் பண்ணாமே இருக்கிறேன்னா சரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு கால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7, ஒரு 7:30 மணி போல் 7:30 மணி போல் அங்கே கிளம்பி போய் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் எப்போயுமே நம்ம கேக் கட் பண்ணுவோம், ஏன்னா அம்மாவோட வெட்டிங் டே அன்றைக்கி அங்கே தான் வச்சு தான் கேக் கட் பண்ணுவோம். இப்போ வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கேக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு நம்ம கேக் கட் பண்ணலை. ஸோ அங்கே போய் எவ்வளோ நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியுது அப்படின்னு தெரில. நான் அந்த அதாவது எடுக்க முடிஞ்ச வீடியோஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. இருட்டாக இருக்கனால தெரியவில்லை, வண்டி சவுண்டு வேற. நம்ம ஃபைனலி வந்தாச்சு. இன்னும் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு காமிச்சேன். அவங்க அட்டன் பண்ணோன்னே எங்கடி கோயிலுக்கு போகல அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறமேட்டு பேக் கேமராவில் காமிச்சோன்னே அவங்க உடனே வந்துட்டு திருப்பியுமே அவங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறதே தெரில. அவங்களுக்கு ஒரு செகண்டு அப்படியே யோசித்தாங்க, என்னவா இருக்கும் எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு நான் ஏதோ பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே போர்டில் எழுதியிருந்தாங்கல்ல, அவங்க பேர்லாம் எழுதியிருந்தாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு காமிச்சோன்னே ஹாப்பி தாங்க முடியல. நான் காலையிலே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இது மாதிரி அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு. அதனால் வந்துட்டு அந்த ஊரில் நான் யாரை போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாங்க. சரி அதுவும் கரெக்டு தான், நம்ம அந்த ஊரில் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நம்ம எப்போயுமே கொடுக்குற ஒரு இடம் தான், அதனால சரி நம்ம அங்கேயே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இங்கேயே பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே இருந்த பாட்டிங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே அவங்கள வீடியோ காலில் வச்சுட்டே தான் அந்த பாட்டியும் இவங்களை வாழ்த்துனாங்க. ரொம்ப வருஷம் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இவங்க இப்போ தான் போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்த்டே வேறு, தனியாக இருக்கிறோங்கிற ஃபீல் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த நாள் இவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி இப்படின்னு நிறைய டைலாக்லாம் சொன்னாங்க. குழந்தைக்கு கண்ணெல்லாம் கலக ஆரம்பிச்சிருச்சு திருப்பியும். அதுக்கப்புறம் சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்று சதீஷ்குமார் அவர்களின்
35வது பிறந்தநாளை முன்னிட்டு நமது இல்லத்திற்கு இரவு சிறப்புணவு வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்கள் குடும்பம் நீடோடி பல்லாண்டு வாழ நாம்கோ முதல் இல்லத்தின் சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட இவ்வளோ சந்தோஷம் நம்ம மூஞ்சில் வராது போல். ஆனால் இவங்களுக்கு எப்பயுமே வருஷம் வருஷம் நம்ம இங்கே சாப்பாடு கொடுத்துட்டு வர்றப்ப அப்படியே முகமே அப்படியே அவ்வளோ ஒரு பிரைட்டாக அவ்வளோ ஒரு செம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ் வைப் தான் ஃபுல்லாகவே இவங்கக்கிட்ட எல்லார்கிட்ட இருந்துமே. அதே மாதிரியே தான் இப்போயுமே வந்திருக்கு. நல்லா வந்துட்டு இங்கே பசங்க எல்லாமே வேறு ஹோமில் இருக்காங்களாம். ஸோ வந்துட்டு தாத்தா பாட்டி மட்டும் இந்த பையன் இங்கே தான் உட்காந்துருக்கான். அதாவது இந்த இடத்துல உட்காந்துருக்கான். இப்படியே இறங்கி இவன் போகலாம். ஆனால் இங்கே இருந்து இப்படி வந்து என்னை இப்படி சுற்றி இப்படி இறங்கி போகிறான். இவன் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னே தெரியல எனக்கு. எப்படி இப்படி ஒரு பையனால இப்படிலாம் யோசிக்க முடியும்? இறங்கி அவன் இங்கே தான் உட்காந்துருக்கான். இறங்கி இப்படியே நேராக இப்படி போயிடலாம். அதை விட்டுட்டு இப்படியே இறங்கி என்ன இவன் என்ன மிஷின்னே இவன் தெரியல எனக்கு. இவனை எப்படி நான் மேனுஃபேக்சரிங் பண்ணனே எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். உங்கள் வீட்டு பசங்களும் இப்படியா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்ல ஃபங்க்ஷனில் நம்ம போயிட்டு அங்கே போய் சாப்பாடு எல்லாமே நல்லபடியாக கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்து இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில்